சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வந்தது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அதற்காக நான் இதுல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வக்காலத்து வாங்க வரையில எவர் செய்தாலும் பிழையாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்திலே நடக்கின்ற விடயத்தை யதார்த்தமாக பேச வேண்டியதுதான் ஒரு ஊடக தர்மமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விமர்சித்த பலர் இன்றைக்கு இந்த விகாரையிலே போராட்டத்தை நடத்தி இருப்பதை கூட அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில இந்த போராட்டக்காரருடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும், அதே நேரத்திலே அந்த மக்களுக்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது ஒரு சட்டவிரோதமான கட்டிடம். ஒரு உரிமையாளர் என்ற அனுமதி இல்லாமல் உரிமையாளர் உயிரோடு இருக்கும் போது ஒருவருக்கு சொந்தமான காணியில அத்துமீறி எவருமே கட்டிடம் கட்ட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இது ஒரு சட்டவிரோதமான கட்டிடம், இது அகற்றப்பட வேண்டும் என்பதில் இரு கருத்து இருக்க முடியாது. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மதங்களை தாண்டி மொழிகளை தாண்டி இது ஒரு தனி மனித உரிமை, அவற்றை இறமை உள்ள அவற்றை இருப்பை தக்க வைக்கிற இருப்புக்கான இல்ல வாழ்றதுக்கான ஒரு வாழ்விடத்துல இன்னொருத்தர் வந்து அத்துமீறி, அது அரசா இருந்தாலும் அத்துமீறி அங்கு ஒரு கட்டிடம் கட்டினால் அது அகற்றப்பட வேண்டும் என்பது ஒரு நீதியான ஒரு கோரிக்கையாகும். இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு இன்று விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது பொதுமக்களுடைய காணி. இந்த பொதுமக்களுடைய காணியினை சட்டவிரோதமாக பிடித்து இந்த விகாரையை அமைத்திருக்கின்றார்கள். இதனால் யாழ் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் கொந்தளித்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலையிலே இங்கே மக்கள் வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இங்கே சிங்கள மக்கள் எவரும் வசிக்கவில்லை, அனைவரும் தமிழ் மக்கள் வசிக்கின்ற ஒரு முக்கியமான கையெட்டி ஒரு பூர்வீக நிலமாகும். இந்த பூர்வீக நிலத்தை ஆக்கிரமித்து இவர்கள் இதனை செய்திருக்கின்றார்கள். உடனடியாக இந்த விகாரை அப்புறப்படுத்தப்பட்டு தமிழர்களுக்குரிய இந்த உரிய காணிக்குரியவர்களுக்கு இந்த காணி ஒப்படைக்கப்பட வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். வணக்கம், என்னுடைய பேர் முரளிதரன், வடமாகாண காணிக்கான மக்கள் அமைப்பின் தலைவர். அந்த வகையில் நாங்கள் கடந்த 5ஆம் தேதி ஆளுநர் சந்திச்சாங்க. 31ஆம் தேதி கச்சேரி நடந்த மீட்டிங்கில் ஆளுநர் மாற்று காணியை வரும் சொன்னதில் நாங்கள் அந்த காணியோட சம்பந்தப்பட்ட மக்களோடு போய் நாங்கள் ஆளுநர் கதைச்சாங்க. மக்கள் அவர்கள் சொல்லுவது என்று சொன்னால் 170 பரப்புக்கு மேற்பட்ட காணியை வந்து இந்த விகாரைக்கு அமைக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து 20 பரப்பு தான் ஏற்கனவே விகாரைக்குரிய காணி, மிச்ச 150 பரப்பு மக்களுக்குரிய காணி. அந்த நேரத்தில் எங்களுக்கு 5ஆம் தேதி நாங்கள் வந்து ஆளுநர் எங்களுக்கு ஆளுநர் வந்து 2019ஆம் ஆண்டு பரிந்துரை யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க காலத்தில் வந்து தெல்லிப்பளை பிரதேச அதாவது சிவஸ்ரீ அவர்கள் இருந்தார்கள். தானும் சிவஸ்ரீ தான் வந்து நாட்களில் வச்சதாகவும் நாட்களில் வந்து ஏற்கனவே விகாரைக்கு ஒதுக்கப்பட்ட காணியில் வச்சதாக அவர் எங்களுக்கு சொன்னவர். கணக்கே தெரியாது இந்த விகாரை கட்டப்பட்டான்னு சொல்லி நாங்கள் அவர்கள் சொன்னது என்றால் அவர்கள் மக்கள் காணிக்குரிய மக்கள் சொன்னால் சரி கட்டப்பட்டு விகாரை பரவாயில்லை, அந்த விகாரைக்குரிய காணி எங்களுக்கு தர வேணும். 20 பரப்புக்கு பதிலாக நீங்க விகாரை எடுங்க. விகார் சூரிய வஞ்ச இடங்களா மற்ற ஏன இடம் இல்லை, சூரிய கட்டப்பட்ட இடங்களை நீங்க எடுத்துக்கொண்டு 20 பரப்பையும் எங்களுக்கு தரணும். அதோட அந்த ஏற்கனவே இருக்க 130 பரப்பு விடப்பட வேணும். மொத்தம் 150 வேணும் சொன்னது. இதைத்தான் அவர்கள் சேர்க்கிறார்கள். அவர் வந்து நான் கேட்டா அப்ப நீங்கள் மொட்டையாக்க நீங்கள் இப்ப மாற்றுக்காணி கவர்மெண்ட் சொல்ல வேண்டிய அதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. நாங்களும் அதான் சொல்லுவோம், காணி மக்கள் மக்களை தெளிவாக அதான் சொல்லுது. மக்கள் காணி மக்களுக்கு வழங்கப்படும். அது தமிழ் மக்களா இருக்கட்டும், சிங்கள மக்களா இருக்கட்டும், முஸ்லிம் மக்கள், எந்த ஒரு தமிழ் மக்கள் காணியும் யாரும் அவதரிக்க முடியாதுன்னா நாங்கள் உறுதியா இருக்கணும். அந்த வகையில இந்த போராட்டம் இன்றைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கலந்து கொண்டு இருக்குது. இது இப்ப வீழ்ச்சி கொண்டு இருக்குது. இந்த போராட்டத்தின்படி மக்களுக்கு நிச்சயமாக காணி கிடைக்கும் வரைக்கும் காணி மக்கள் அமைப்பு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கோம். நாங்கள் இந்த பிரச்சனையான தேசிய ரீதியில் கொண்டு தான் போறோம். இந்த பிரச்சனை இன்றைக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது வீடு கொண்டு இருக்குது. அப்ப மக்களுக்கு காணி கிடைக்கும் வரைக்கும் போராட்டம் தொடரும். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அது அவர்களும் உறுதியாக தான் இருக்கிறார். ஆனால் சில பேர் வந்து தங்களுக்கு காசு சில கிடைக்கணும், அவைகள் வந்து அப்படின்னா அதை வாங்கிட்டு போட்டும். அதுக்காண்டி தீர்மானிக்கிறது எல்லாரும் கொஞ்சம் வாங்கணும். அர்ஜுனா சொல்றாரு சொன்னால் மாட்டுக்காணியை காசு கொடுக்க வேண்டிய அவர் அதை கொண்டு தேவையில்லை. அவர் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போட்டு அவருக்கு அந்த காசு தேவையில்லை. அவர் வேணும்னா உங்க காணியை கொடு. அவர் சொல்றாரு பெரிய வேலை பார்த்தேன் உங்க காணியை கொடு, நீ அவரே கலைக்க முடியாது.
அவருக்கு யாருக்கதையுமே கலைக்க முடியாது. மக்கள் காணி மக்களை கிடைக்கும் வரைக்கும் காணி நிபக்கான மக்கள் அமைப்பு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். கையெட்டியில மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களோட உணர்வுகள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிச்சு கொண்டிருக்கு. என்று சொன்னா எங்களோட தமிழ் மக்களோட காணிகளை அடாவடியா சுவீகரிச்சு அதுல அடாவடியா சட்டவிரோதமான ஒரு தையெட்டி விகாரையை கட்டி இன்றைக்கு அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறதால உண்மையில தமிழ் மக்கள் அனைவரும் இந்த உணர்வோடு எங்கட இடம் எங்கட சொந்தமான மண் என்றதுல மிக உணர்வோடு நிற்கிறார்கள். உண்மையா அவர்கள் அந்த கொந்தளிப்புக்கு சரியான பதிலை இந்த அரசு கொடுக்க வேண்டும். அத்தனை மக்களோட கண்ணீருக்கும் அவர்களோட ஆவலுக்கும் அவர்களுடைய இன உணர்வுக்கும் ஒரு பதிலை அனுர அரசு தந்தே ஆக வேண்டும். இங்கு காவல்துறையினரும் இராணுவத்தினரும் அடாவடியாக வந்து நிற்கிறார்கள். அதை எதிர்த்து மக்கள் இந்த அடாவடி கட்டணத்துக்கு எதிராக மக்கள் கொந்தளிச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த வெற்றிக்கு அனைத்து மக்களும் திரண்டு வந்து இந்த வெற்றிக்கான வழியை தேட வேண்டும். இதோடு எங்களுக்கு இந்த சட்ட விரோதமாக கட்டுற எங்களுடைய இனத்துக்கு எதிராக எடுக்கப்படுற அத்தனை நடவடிக்கையும் நிறுத்தப்பட வேண்டும் என்றதை இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கையெட்டி மண்ணிலே ஒரு பெரிய ஒரு போராட்டம் வெடித்திருக்கின்றது. இது கட்சி இன பதம் பேதமின்றி இந்த ஆர்ப்பாட்டத்திலே எல்லா மக்களும் கைகோத்து ஒற்றுமையாக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு ஒரு சரியான முடிவு வரும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சரியான தீர்வு கிடைக்கும் நீங்க நம்புறீங்களா? கிடைக்க வேண்டும், மக்களுக்கு கிடைக்க வேண்டும், சரியான முடிவு கிடைக்க வேண்டும். இந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவு இருக்கத்தானே வேண்டும். தொடக்கம் ஒன்று இருந்தால் முடிவு எடுக்க வேண்டும். சரி, நன்றியா. இதை முக்கியமான விஷயம் பார்க்கணும் சொல்லி சொன்னால் இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் நிச்சயமாக எடுத்திருந்தது. அதே நேரத்திலே இந்த கட்சியை எதிர்த்தவர்கள் பலர் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது எதிரான செய்தி சொல்ல வரையில இது ஒட்டுமொத்தமாக இது தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒற்றுமை என்றும் சொல்லலாம். அந்த இடத்துல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளருமாக்கிய செல்வராஜா கையேந்திரன் அவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். சரி, இந்த போராட்டத்தினுடைய செய்தி அது நீண்ட நாட்களாக இந்த சட்டவிரோத தொடர்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறீங்க. அதே நேரத்தில் இந்த மக்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லிட்டு நிச்சயமாக எவருமே மறுத்துவிட முடியாது. அந்த வகையிலே இன்றைய போராட்டம் சொல்ல வருகின்ற செய்தி எப்படி இருக்க போகிறது? இவ்வளவு 20 மாதங்கள் போராட்டம் நடந்து வந்த போதும் ஏனைய தரப்புகள் இந்த விடயத்திலே அக்கறை காட்டாமல் இருந்திருந்தாலும் கூட கடந்த ஜனவரி 31ஆம் தேதி நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த விடயத்தை ஒரு பேசுபொருளாக்கி இருந்தார். அப்ப அந்த இடத்துல துரதிருஷ்டவசமாக ஜனாதிபதியை ஒரு பாதுகாக்கின்ற விதமாக அவர்கள் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை அவர் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளவும் முடியாது. அதே நேரம் இதுக்கு முடிவு கட்ட போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததோ இல்லையோ என்ற ஒரு நிலையிலே இடையிலே ஆளுநர் சொல்லிவிட்டார் மக்கள் மாற்றுக்காணி ஏற்றுக்கொள்ள தயாரான சொல்லி ஒரு பொய்யை சொல்லிவிட்டார். அதே நேரத்திலே ராமநாதன் அர்ஜுனாவும் அதற்குள் குறுக்கே புகுந்து மாற்றுக்காணி கொடுக்க தேவையில்லை, விகாரை அடிக்க தேவையில்லை, சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு நட்டகடு கொடுக்கலாம் அல்லது மாற்றுக்காணியை கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டார்கள். அது ஜனாதிபதி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். அதே சம நேரத்திலே அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு ஒரு கடிதத்தை அரசாங்க அதிபருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இங்கே ஏற்கனவே தாங்கள் 8 ஏக்கரை அளந்திருப்பதாகவும் மொத்தம் 14 ஏக்கர் தங்களுக்குரிய காணி அமைச்சருக்கும் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறது நம்பிய தீசனோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிற விடயங்கள் அனைத்துமே அப்பட்டமான போய் அப்படிப்பட்ட வரலாறு மகாவம்சத்தில் கூட கிடையாது. ஆனால் இந்த ஆக்கிரமிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பௌத்த வரலாறோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுகிற பொழுது ஆட்களுக்கு ஒரு அச்சம் பெறும், அரச உத்தியோகத்தர்களுக்கு ஒரு அச்சம் பெறும். அதுவும் அந்த கடிதத்தை எழுதிய நபர் யார் என்று சொன்னால் இந்த யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் இனப்படுகொலை நடைபெற்ற காலப்பகுதியில் இந்த கடத்தல் கொள்ளை கற்பழிப்புகளிலே இந்த ஆயுதப்படைகள் ஈடுபட்ட காலப்பகுதியிலே தேசிய புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர்களில் ஒருவராக தான் அவர் ஓய்வு பெற்ற ஒருவர் தான் இப்பொழுது இதற்கு இந்த பௌத்த மகா சம்மேளனத்துக்கு தலைவராக இருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு முழுக்க இதுக்கு பின்னால் இந்த விகாரியை கட்டியது ராணுவம்.
இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்டது. இன்று இந்த பௌத்த மகா சம்மேளனம் என்ற பெயரிலே வந்து கடிதம் எழுதுபவர் ஒரு இந்த தமிழர்களுக்கு எதிரான இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை மிக கொடூரமாக கடைபிடித்து தமிழர்களை ஒரு மோசமான ஒரு சிக்கலுக்குள் தள்ளுவதிலே வந்து ஒரு மிக முக்கிய பங்கு வகித்த அந்த துறையினுடைய ஒரு தலைவராக இருக்கிறார். இவர்கள் இந்த கடிதங்களை எழுதுகிற பொழுதுதான் இப்பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. வந்து இது ஒரு ஆபத்தாக போகக்கூடாது. ஏனென்றால் இதுல இருக்கிறது ஏற்கனவே வந்து 8 ஏக்கர் பிடித்திருக்கிறதா தாங்களே சொல்லுகிறார்கள். ஆனால் 6 ஏக்கர் தான் இதுவரைக்கும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. 14 ஏக்கர் சொல்லிச்சுன்னா இன்றைய கிட்டத்தட்ட வந்து இன்னும் அதுக்கு மேலதிகமாக இனி அவ்வளவுத்தையும் பிடிக்க போக சுத்தி வரை இருக்கிற பலருடைய காணிகள் பறிபோக போகிறது. அந்த இடத்திலே இந்த நியாயங்களை புரிந்து கொண்ட அடிப்படையிலே தான் மக்களும் இந்த போராட்டங்களில் கூடுதலாக பங்கெடுக்கிறார்கள். இதிலே ஒரு நல்ல விடயம் என்னவென்று சொன்னால் இனி அரசியல் தரப்புகளும் வந்து இந்த போராட்டத்தை ஆதரித்திருப்பதும் கலந்து கொண்டிருப்பதும் வந்து இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சம்பந்தப்பட்ட விஷயமா நாங்கள் ஒரு தமிழ் மக்களுடைய இருப்போடு சம்பந்தப்பட்ட போராட்டம். இது மக்களுடைய காணிகளை பாதுகாக்கின்ற ஒரு போராட்டம். அந்த இதிலே வந்து இவர்கள் அனைவரும் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இது இந்த போராட்டத்தோடு மட்டும் கலைந்து சென்று விடாமல் தொடர்ந்து அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கிற செயற்பாடுகளில் எல்லா மட்டங்களிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக இந்த போராட்டம் வந்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டால் அல்லது இந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படுமாக இருந்தால் இன ரீதியான முரண்பாடு அல்லது இன ரீதியான வன்முறைகள் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதும் என்கின்ற பாணியிலே சிலர் வந்து இன்றைக்கு கருத்தை வெளியிட்டு வரையணும். அந்த கருத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கூட வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக அது வந்து அடிப்படையில் தவறானது. என்னன்னு சொல்லி சொன்னால் சட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த சட்டம் சட்டவிரோதமான செயற்பாடுகள் எதிலும் இவரும் ஈடுபட முடியாது என்பதை சொல்லுகிறது. பௌத்தர்கள் என்பதற்காக சட்டவிரோதமான செயற்பாடுகள் ஈடுபடலாம் என்று சட்டம் சொல்லவில்லை. அப்ப ஆகவே இந்த உறுதி காணிகளில் சட்டவிரோதமாக கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த சட்டவிரோத கட்டிடத்தை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் தான் கேட்கின்றோம். இப்ப நாங்கள் சொல்லவில்லை எல்லாரும் திரண்டு வாருங்கள் அதை நாங்கள் இடிப்போம் என்று நாங்கள் சொல்லவில்லை. அதை அர்ஜுனா போன்றவர்கள் தான் ஒரு விசமத்தனமான இராணுவத்துக்கு சார்பாக அரசுக்கு சார்பாக பேரினவாத ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சார்பாக ஏதோ தமிழர்கள் வந்து ஒரு வன்முறைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு போலி தோற்றப்பாட்டை ஏற்படுத்த முற்படுகிறார்கள். அனுரகுமார திசாநாயக்க வந்து மற்ற ஏனைய ஆட்சியாளர்களுக்கு எதிராக இந்த ஜேவிபி வந்து கடந்த 30 வருடங்களாக அவர்கள் கிராமட்டத்தில் செய்திருக்க கருத்துருவாக்கம் என்பது இந்த மேல்தட்டு சிங்கள மேட்டுக்குடிகள் ஏழை மக்களை பற்றி கருத்தில் கொள்ளாமல் சட்டத்தை வளைத்து போய்த்து போட்டுக்கொண்டு சட்டவிரோதமாகவே வந்து இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் ஏழைகளுக்கு பிரச்சனை, சட்டத்தின் ஆட்சி இல்லை என்று சொல்லித்தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது சிங்கள மக்களுக்கு அவர்கள் ஜனாதிபதியாக உண்மையை சொல்ல வேண்டும். தமிழ் மக்களுடைய உறுதி காணியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ராணுவம் ஒரு குற்றச் செயலை புரிந்திருக்கிறது. அதற்குள்ள ஒரு பௌத்த பிக்கு வந்து சட்டவிரோதமாக போய் தங்கி இருக்கிறார். இது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்குமான உறவிலே வந்து விரிசலை ஏற்படுத்துகிறது. ஆகவே நாங்கள் சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தினால் தமிழ் மக்களோடு அரவணைத்து நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியும் என்ற உண்மையை அவர்கள் சிங்கள மக்களுக்கு சொல்வார்களாக இருந்தால் ஒரு பொழுதும் ஒரு பிரச்சனை ஏற்படாது. ஆகவே பொய்யை சொன்னால் இப்ப இன்றைக்கு உதய கம்மின் மேல அல்லது வந்து இவர் சரத் வீரசேகர போன்ற இனவாதிகள் பொய்களை சொல்லுகிறார்கள். ஏதோ இங்கே விகாரங்களை தமிழர்கள் இடிக்க போகிறார்கள் என்பது போன்ற ஒரு போலி தோட்டத்தை காட்டுகிறார்கள். அப்படி இல்லை. சட்டவிரோத கட்டடத்தை அகற்றுங்கள் என்று கேட்பதற்கான உரித்து சட்ட ரீதியாக சகலருக்கும் இருக்கிறது. இப்ப இன்று தென்னிலங்கையிலே நேற்றைய தினம் சில சிங்கள நண்பர்கள் முற்போக்கு சிங்கள சக்திகள் ஊடகவியலாளர் மாநாடு வைத்து வந்து இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்பதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். இந்த நயனாதிவிலே இருக்கிற பிக்கு கூட சொல்லுகிறார் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்று சொல்லுவார். தென்னிலங்கையிலே இந்த வீதி அபிவிருத்திகள் நடைபெற்ற பொழுது வீதி அபிவிருத்தி அதிகார சபை வந்து அங்கே சில விகாரைகளை சட்டவிரோத விகாரைகள் அகற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அது எங்கட இடத்துல வந்து எங்கட காணியை பிடிச்சி கட்டினால் அதை அகற்ற சொல்லி கேட்டால் வந்து கலவரம் பெறும். அங்கே அவர்கள் தங்களுடைய அபிவிருத்திக்காக தங்களோட சட்டவிரோத விகாரைகளை அகற்றினால் அது கலவரத்தை கொண்டு வராது. அப்படி இல்லை தானே. அப்ப எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் சட்டவிரோதமான செயல்பாடுகளை நாங்கள் செய்ய விரும்பவில்லை. சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய பொறுப்பு அரச கட்டுமானத்துக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்கிற பொழுதுதான் இந்த 75 வருடங்களாக கொதித்துக் கொண்டிருக்கிற தமிழ் சிங்கள இனப்பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வரும். அது ஓய்ந்து ஒரு நல்லுறவு ஒன்று ஏற்பட தொடங்கும். அதை அவர்கள் செய்தே ஆக வேண்டும். இது
2009க்கு பின்னரான சூழலிலே தமிழ் சிங்கள மக்களுக்கான உறவை கட்டி எழுப்புவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த விகாரை அகற்றல் சம்பவத்தை அரசு கையாள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து. ஆகவே இராணுவத்தை திருப்திப்படுத்துவதற்காக, இராணுவம் சட்டவிரோதமாக செய்த ஒரு வேலை திட்டத்தை நியாயப்படுத்துவதற்காக அர்ச்சுனா போன்றவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொய் பிரச்சாரத்துக்கு எங்களுடைய மக்கள் சிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. நிச்சயமாக இதிலே வந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். சட்டத்தின் ரீதியாக நாங்கள் உரிமை கேட்பது அரசாங்கத்திலும், அதை விடுத்து இன்றைக்கு இன முரண்பாடுகள் வரும், அதயத்திலே இனக்கலவரம் வரும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்பதை மிக தெளிவாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.